எதுக்குதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். வர்ஷினி, இந்தாம்மா பூ வச்சுக்கோ. வயசு பொண்ணு பூ வச்சுக்காம இருந்தா நல்லா இருக்காதுமா. நீங்களே வச்சு விடுங்க ஆண்டி. இப்பதான் என் மருமக பார்க்க அழகா இருக்கா. ஏண்டி, எத்தனை நாள் கோவில் வரும்போது நான் உன்னை பூ வச்சுக்கோன்னு சொல்லி இருப்பேன். பூனா பிடிக்காது, தலை வலிக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வச்சு விடும்போது மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிறேன். என்னம்மா நீ வச்சாலும் வச்சன்ற, வைக்கலனாலும் வைக்கலன்ற. பூ அழகா இருக்குல்ல, அப்ப வச்சுக்கலாம்ல. உன்னையெல்லாம் ஒட்டிச்சு வளர்க்காதது ஏன் தப்புன்னு இப்பதான் தெரியுது. என்ன சம்மந்தி? ஒன்னும் இல்ல. அப்போ நீங்களும் பூ வச்சுக்கோங்க. எனக்கு வேணாம், நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். இந்தா. மீனா, கோவில்ல வந்து யாரு பூ கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்கோ. சிபி சார். ஓம் கம் கணபதிஹே நமஹ. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாஹே சர்வே விக்னோபசாந்தஹே. ஓம் கம் கணபதிஹே நமஹ. ஓம். இந்த கோவில் வழக்கப்படி திருக்கல்யாணத்தை பார்க்க வந்தவங்க கோவில் நிர்வாகம் கொடுக்கிற மஞ்ச கயிறை கணவன் தன் மனைவிக்கு கட்டணும். அப்படி கட்டும்போது இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும்ன்றது இந்த கோயிலோட ஐதீகம். सर्वमंगलम शुभमंगलम प्राप्तिरस्तु. गाध्यायनाय विद्महे कन्याकुमारीच धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. ओम गं गणपतये नमः. ओम नारायणाय विद्महे ओम वासुदेवाय धीमहि ओम तन्नो विष्णु प्रचोदयात्. ओम शुभाय नमः. அமுதா, நம்ம சிபி அவன் கையில இருக்கிற மஞ்ச கயித்தை தமிழ் கழுத்துல கட்டுவான்னு நினைக்கிறியா? எனக்கு ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லைங்க. இப்ப போறதெல்லாம் பார்த்தா அவன் கட்டிடுவான்னு தான் தோணுது. என்ன சொல்ற? அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அது எல்லாமே உன் கற்பனை. நீ வேணா பாரு, கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் அந்த மஞ்ச கயிறை கட்டவே மாட்டான். ஏங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. எல்லாரும் தாலியை கட்டுங்க. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரசாஞ்சதோ. சிபி, என்ன பாக்குற? தமிழ் கழுத்துல தாலியை கட்டு. அந்த தாலியை தான் வேண்டா விருப்பா கட்டுனீங்களே, இதையாவது ஆசையா கட்டுங்க. என்னால முடியாது தமிழ். என்ன ஜனாமா, உங்க பெயர் எப்படி கோச்சிட்டு போறாரு? அவங்க கல்யாணமே ஒரு குழப்பத்துல தானே நடந்துச்சு. இன்னும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை சரியாகல போல. சேர்ந்து வாழாமலே ஒரே வீட்டுல ஒன்னா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா, ஜெயராணி பத்தி விசாரிச்சியா? அவ புருஷன் எங்க இருக்கான்? அண்ணே, புதையல் எடுக்கிறதுக்காக பள்ளம் தோண்டும் போது பூதம் கிளம்பும்ல, அந்த மாதிரி இருக்குன்னு இவங்க கதை. டேய், என்னடா சொல்ற? விளங்குற மாதிரி சொல்ற. ஜெயராணியை பத்தி விசாரிக்க போனா அந்த தமிழை பத்தின உண்மையெல்லாம் வெளியே வருது.
என்னடா தமிழை பத்தின உண்மை? அந்த தமிழை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஜெயராணி செல்வரத்தனத்தோட மூத்த மகளே இவதானே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அவங்களுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு தமிழ், 2வது பொண்ணு தேன்மொழி, 3வது பொண்ணு இசை. இவங்க அம்மாவா வேற ஒரு ஆளை நடிக்க வச்சிருக்காங்க. அந்த அம்மா யாருன்னு விசாரிச்சா அவங்க தங்கி இருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். அவங்க ஒரு முஸ்லீம்னு. டேய் நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமாண்ணே, உண்மைதான். நீயும் நானும் தான் பெரிய கிரிமினல் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தமிழ் நம்மள மிஞ்சின கிரிமினல். அது மட்டும் இல்லனே, பாத்தியாடா அவ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கா. இன்னையோட அவ கதை முடிஞ்சதுடா. இது போதுண்டா. இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுல வாழவே முடியாதுடா. ஆமா, அந்த செல்வரத்தனத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அத பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலனே. நிஜமாவே அந்த ஆளு வந்து தொலைஞ்சுதானே போயிருக்கான். டேய் நீ ரொம்ப பெரிய வேலை பார்த்திருக்கடா. இப்போதைக்கு இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிண்ணே, வரேன்.